சொந்த ஊரிலேயே நல்லடக்கம் செய்யப்படவுள்ள உசைனி 3வது நாள் மட்டும்தான் இங்கிருந்து மதுரை கொண்டு போயிட்டு அங்கே அடக்கம் பண்ணணுங்கிறது என்னோட ரொம்ப ரொம்ப ஆசை. என்னுடைய சிலை மதுரையில் என்னோட இருக்கிற காஜுமா தெருவில் அங்கே வைக்க போறேன். 40 ஆண்டுகளுக்கு முன் தனது குடும்பத்தினரோடு வாழ்ந்து வந்த ஊரிலேயே நல்லடக்கம் செய்யப்படும் உசைனின் உடல் 60 வயதான ஷிஹான் ஹுசைனி சமீப காலமா உடல்நல குறைவினால பாதிக்கப்பட்டு வந்தாரு. இந்த நிலையில தான் ஒரு அரிய வகையான ரத்த புற்றுநோயினால பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுட்டு வருவதா அவரே தன்னோட சமூக ஊடகங்களின் வழியா உறுதிப்படுத்தினாரு. தனது சிகிச்சை குறித்து சமூக வலைதளங்கள்ல அவர் தொடர்ந்து பதிவுகளை செய்து வந்தாரு. தொடர்ந்து 22 நாட்கள் தீவிரமான சிகிச்சையில இருந்த அவரு இன்னைக்கு அதிகாலை 1:45 மணி அளவுல சிகிச்சை பலனில்லாம பரிதாபமா உயிரிழந்தாரு. இத அவரோட சமூக வலைதளம் மூலமா அவரோட குடும்பத்தினர் உறுதி செஞ்சிருக்காங்க. இந்த நிலையில தான் மதுரை பெரியார் பேருந்து நிலையம் பக்கத்துல இருக்கக்கூடிய காஜிமா தெரு பகுதியில அவரோட உடல் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்குது. காஜிமா தெரு பகுதியில இருக்கக்கூடிய பள்ளி வாசல்ல நாளை பிற்பகல் 1 மணிக்குள்ள சிறப்பு தொழுகை எல்லாம் முடிச்சிட்டு பள்ளிவாசல் பகுதியில் இருக்கக்கூடிய இடத்திலேயே அவரோட உடல் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறதா அவங்களோட குடும்பத்தினர் முடிவு செஞ்சிருக்கிறதா தகவல் சொல்லப்படுது. உயிரிழந்த உசைனியோட தம்பி வெளிநாட்டுல வசிச்சுட்டு வருவதாகவும் அவரு நாடு திரும்பிய பிறகுதான் அவங்களோட உடல் நல்லடக்கம் செய்யப்பட வாய்ப்புகள் இருக்கிறதாகவும்